7ஆம் இடத்திலிருந்து சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்து ராசியவே பார்ப்பது நல்லது. 8ஆம் இடத்துல இருக்கிறது குருவோட வீட்டில் சுபத்துவமான வீட்டில் இருந்தாலும் குருவோட வீட்டில் சுக்கிரன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். சில விஷயங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் போராட்டமாகவும் கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளில் பல முயற்சிகள் எடுத்து போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வெற்றி வரும். அதே சமயத்தில் 9ஆம் இடம் 10ஆம் இடத்துல மகரத்திலும் கும்பத்திலும் இருக்கக்கூடியது நட்பு வீட்டில் இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஜாதகர் எல்லா சுக விஷயங்கள், இல்லற விஷயங்கள், வாகன விஷயங்கள் எல்லா விஷயத்திலையும் ஜெயிப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் சுக்கிரன் ராகு சனி செவ்வாயோட பாதிப்புல இருக்கும் பொழுது நம்பவே அந்த ஜாதகரோட லக்னாதிபதி ராசியாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால பாதிப்புகள் கிடைக்கும் உண்டாகுங்கிறது. அதே ஒரு குரு பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கும் பொழுது ஜாதகர் வெற்றி பெற்று வாழ்க்கையில ஒரு மேன்மையும் ஃபினான்ஷியல் க்ளோரி, ப்ரொஃபஷனல் growth அது மாதிரி சில விஷயங்கள் பெற்று நல்லா இருப்பார், நல்லா வருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்.